ஆமா அது கிளம்புங்க. யோ யாரியா இங்க ட்ரெயின் நான் தான் சார் அந்த நல்லவன். எதுக்கு ஏன் நிறுத்துன? சார் ட்ரெயின்ல பாம்பு இருக்கு சார். ட்ரெயின்ல? ஆமா சார். யாரியா சொன்னது? சார் அவர் தான் சொன்னாரு சார். அவர் கனவு கண்டா அப்படியே பழிக்குமா? அவரு இந்த ட்ரெயின்ல பாம்பு இருக்கிற மாதிரி கனவு கண்டாராம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? இவன் ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேச்செல்லாம் கேட்டு ட்ரெயினை நிறுத்துறியே, கொஞ்சமாவது புத்தி வேணாம் உனக்கு? சார் பார்த்து பேசுங்க, உங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடாதீங்க. இவர் சொல்ற மாதிரி நடக்கும் சார். இப்ப கூட இவர் சொன்ன ஒருத்தர் சரிப்படி வாங்கினார் தெரியுமா? எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம். 10,000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் எடுறீங்க. 10,000 ஃபைன் கட்டணுமா? ஆமாயா. நான் எதுக்கு சார் 10,000 ஃபைன் கட்டணும்? யோ நீ தானே ட்ரெயினை நிறுத்தின, அப்புறம் நீ கட்டாம வேற யார் கட்டுவா? எடியா பணத்தை. சார் அதெல்லாம் முடியாது சார். தோ அந்த ஆள் தான் ட்ரெயின்ல பாம்பு இருக்குன்னு சொன்னா, அதனால தானே சங்கிலி பிடிச்சி எடுத்து ட்ரெயினை நிப்பாட்டினேன். நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க வேணா ஃபைன் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் எதுக்கு கட்டணும்? யோ என்ன திரு திருன்னு முடிக்கிற? ஃபைனை கட்டு முதல்ல. நான் ஏன் கட்டணும்? நானா சங்கிலியை பிடிச்சி இழுத்தேன்? நீங்க தானே இழுத்தீங்க. யோ நீ தானே பாம்பு அடிக்க போகுதுன்னு சொன்ன? அடிக்க போகுதுன்னு சொன்னேன், ஆனா ட்ரெயினை நிப்பாட்ட சொன்னா? எனக்கு வர கோத்துக்கும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம் பாத்துக்க. ஒழுங்கா ஃபைன் கட்டு. என்ன பண்ணாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, என்கிட்ட இருந்து 10 ரூபா கூட பணம் வராது. யோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? யோ உங்க சண்டை பஞ்சாயத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. செயினை புடிச்சு இழுத்தது நீதானே? ஆமா. அதனால நீதான் எனக்கு ஃபைனை கட்டி ஆகணும். ஃபைனை கட்டலனா வண்டி இங்க இருந்து நகராது. போலீஸ்க்கு போன் பண்ணி மேற்கொண்டு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டி வரும். என்ன சொல்றீங்க? நீங்க எடுங்க சார், தாராளமா எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. எந்த போலீஸ் வந்தாலும் நான் நடந்ததை சொல்ல போறேன், அவ்வளவுதானே. என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் பாத்துக்கிறேன். தம்பி சொல்றாங்கல்ல ஃபைனை கட்டம்பா. தொட பேசிட்டே இருக்க. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பேசிக்கலாம். சார் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டார் சார். இந்த ஒரு வாட்டி மட்டும் கடுப்பேத்தாதீங்க. நீங்க ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து தெரியாம இப்படிதான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் தனிப்பட்ட முறையில நான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ட்ரெயின் இங்க இந்த நேரத்துல நின்னுச்சுன்னா ஏன் நின்னுச்சு, எதுக்கு நின்னுச்சுன்னு எனக்கு தான் என்கொயரி வரும். அதுக்கு நான் பதில் சொல்லணும், பணத்தையும் கட்டணும். யோ இப்ப நீ பணத்தை கட்டுறியா இல்ல கம்பி எண்றியா? என்னது கம்பி எண்ணணுமா? எங்க அந்த ஆளு ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டோங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, வேண்டாங்க. அவர் சொன்ன மாதிரி பணத்தை கட்டிடலாம். அதெல்லாம் முடியாது. நான் என்ன விளையாட்டுக்கா செயினை பிடிச்சி எடுத்தேன்? அந்த ஆள் தான் பாம்பு அடிக்க போகுதுன்னு சொன்னா, அதனால தான் செயினை பிடிச்சி எடுத்தேன். நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன். வேணா அந்த ஆள்கிட்ட வாங்க சொல்லு. யோ குடியா. அமைதியா இருண்ணே. எதுக்குண்ணே? நான் இதுக்கிட்ட கட்டணும். ஹலோ, அவர் கனவு கண்டு பாம்பு வெடிக்குதுன்னு சொன்னப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க வைஃப் கிட்டயோ தம்பி கிட்டயோ விஷயத்த சொல்லி என்ன பண்ணுன்னு யோசிச்சிருக்கணும். ஏதோ நிக்கிறாரு டிடி, இவர்கிட்ட சொல்லிருந்தா இவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணிருப்பாரு. அதை விட்டுட்டு செயினை புடிச்சு இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அந்த தப்புக்கு தண்டனையா 10,000 ரூபாய் கட்டி தான் ஆகணும். யோ தம்பி ஃபைனை கட்டியா? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க. என்ன எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாமா? சரிங்க இருங்க இருங்க சார், கட்டுவார் சார். இருங்க சார், உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண? என்ன இப்படி அநியாயமா மாட்டி விட்டுட்டு அபராதம் கட்ட வச்சிட்டேல? இந்த ட்ரெயின்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி உன்னை என்ன பண்ற மாதிரி? என்னங்க நீங்க வேற. இங்க போனா போதுங்க, பிரச்சனை வேணாம். பணத்தை கொடுங்க ப்ளீஸ். குடுக்குறேன். கொடுங்க. 10,000மா? ஷோ 4 5 6 எவ்வளவு நேரம் தான் எண்ணிட்டு இருப்ப? சார் இருங்க சார், கொடுத்துருவாரு. 10 11 12 13 14 விட்டுங்க சார். இந்தாங்க சார், 10,000 இருக்கு. பிரபுதான பேரு? ஆமா. இந்தா குடி. போங்க போய் அவங்க சீட்ல உட்காருங்க.
ஐயோ எல்லாம் போய் உட்காருங்க. பாட்டுக்கு எதையாவது எவனோ சொல்லிடுறாரு. ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க பேசாம எல்லாம் எழுந்து உட்காருங்க. வந்துட்டீங்க. உட்காருங்க. போங்க. எல்லாரும் உட்காருங்க. கடவுளே. உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. பாய் உட்காருங்க. சும்மா இருந்தா டிடிஆர் சார் என்னையா பாம்பு ஸ்குவாட வர வச்சு மொத்த கம்பார்ட்மெண்ட்டையும் சோதனை போட்டுருவோமா? கடுப்பேத்தாத பாத்துக்க. என்ன நம்பி 2 பொண்டாட்டிங்க 6 குழந்தைங்கன்னு பெரிய குடும்பமே இருக்குயா. அது மட்டும் இல்லன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்படியே ஒரே குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை. ஐயோ ஆமா உன் அதிசய புருஷனுக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து கனவு வராம தூக்கம் வராம பாத்துக்க. புரியுதா? தள்ளுமா. இனிமே தூங்காம சும்மா அங்க இருங்க இருக்கண்ணே. அடுத்த ஸ்டேஷன்ல நம்ம இறங்கிடுவோமா? பஸ் பிடிச்சே போயிடலாம். ஐயோ அது கடவுளே. வரைக்கும் நீங்க தூங்காம என்ன வேடிக்கை இப்படி பார்த்துட்டு இருக்காரு வரீங்களா? இந்த மனுஷன்? வாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி. ஐயோ ஏய் நான் என் பொண்டாட்டிக்கு குடும்ப செலவு பண்றதுக்கு மாசம் 15,000 தான் நான் கொடுப்பேன். அதிகம் 5,000 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பேன். அப்படிப்பட்ட என்ன 10,000 கட்ட வச்சிட்டல நீ? இங்க பாரு, இந்த இடத்த விட்டு பாத்ரூம் கூட நகர கூடாது. என் கண் பார்வையிலே இருக்கணும். நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின்ல பாம் வெடிக்குதா இல்லையான்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ. ஏங்க வேணாங்க வேணாங்க ப்ளீஸ் வாங்க இரு வந்து கேளுங்க. பேசிக்கிறோம். தூங்க விடாம நான் பாத்துக்கிறேன். ஏங்க தூங்க கூடாது. இவரை இருங்க. தூங்காம இருக்கிறதுக்கு ஐயோ இவரை எப்படி ஊரு கொண்டே சேர்க்க போறேன்னு தெரியலையே. இந்த மிக்சரை ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுங்க. ஆஹா, டவுன் பஸ் மெட்ராஸ்